எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அது அந்த சமநிலை போயிடுச்சுன்னா அப்புறம் சகலமும் அவலமாகுன்றது தான் நடக்கும். வெரி குட். இந்த விஷயத்துல என்ன டச் பண்ணிட்டேன். இப்பதான் நீ புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்திருக்க. விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன் சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை அளவுக்கு நான் அந்த குள்ள பேருக்கான டோரிக்கண்ணே அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்ச குட்ட குட்ட குனிஞ்சிட்டே இருப்போம்னு நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நிமிந்தம்னா தாங்க மாட்டேன். நியாய அநியாயத்தை பிரிச்சு பார்த்து, நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து, உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே. பசியோடையும் பட்னியோடையும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை பத்தி நீங்க கவலைப்படல. முதலாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கு ஏற்படுற நஷ்டத்தை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. தேவையில்லாத கண்டென்ட் நீங்க. நானே இப்ப அதெல்லாம் மறந்து நான் வந்து உட்காந்துக்கிறேன். பேசிட்டு தொணன்னு வரீங்க. நான் மட்டும் பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க, சேர்ல உட்காருங்க. உட்காந்து பேசாம வாங்க. ஈ காட்டு கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. எனக்கு தெரியும் பார்க்க நல்லவ மாதிரி இருப்பா, ஆனா நல்லவ இல்ல. இல்ல பரவாயில்லையே, பையன் 6 மாசத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்டானே. அடுத்த மாசத்துல இவனுக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்த வேண்டியதான். சொல்ல வந்தேன் சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை. நானும் தான் சாமி. போறியா நெத்தில புட்டு வச்சுடவா? ஆனா போயிடுறேன். போடா போறேன். நிக்கிறேன், நின்னுட்டு போக முடியா? யாயா சிஸ்டமே உனக்கு எதிரானது. அந்த சிஸ்டத்துல அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான அத்தனை கதவுகளையும் நான் திறந்து வச்சிருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.